ஒரு ஸ்கூட்டர்ல நம்ம என்னெல்லாம் எதிர்பார்ப்போம்? ஃபர்ஸ்ட் ஒரு ப்ராக்டிக்கலா இருக்கணும். ஸ்டோரேஜ் லைக் ஃப்ரண்ட்ல அந்த லெக் ரூம்கிட்ட இருக்கக்கூடிய ஸ்டோரேஜ் நம்ம வந்து பார்ப்போம். வீட்டில் அப்பா ஓட்டணும், ஒய்ஃப் ஓட்டணும். ஒய்ஃப் சாரீ கட்டிட்டு உட்காந்துடுறாங்கன்னா அவங்களுக்கும் கம்ஃபர்டபுளாக இருக்கணும். இப்படிலாம் நம்ம வந்து யோசிச்சு தான் ஒரு ஸ்கூட்டரை நம்ம வந்து வாங்குவோம். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய ஸ்கூட்டர் பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் எதிர்பார்க்குற இந்த மாதிரி எந்த விஷயத்தையுமே பூர்த்தி பண்ணாது அப்படின்னு தான் சொல்லுவேன். என்னப்பா ஆரம்பிக்கும் போது எப்படியோ ஆரம்பித்து ஏதோ ஒன்று சொல்கிறிய அப்படிங்கிறீங்களா? லைக் இந்த ஸ்கூட்டர் நீங்கள் எதிர்பார்க்குற விஷயத்தெல்லாம் தாண்டி ஒரு சில விஷயங்களை ஆஃபர் பண்ணுது. அதெல்லாம் என்ன அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்க போகிறோம். எஸ், நம்ம கூட பார்த்தீங்க அப்படின்னா ஹீரோவோட Zoom 160 மேக்ஸி ஸ்கூட்டர் தான் நம்ம கூட இருந்துட்டு இருக்கு. இந்த மேக்ஸி ஸ்கூட்டர் அப்படிங்கிறது இந்தியன் மார்க்கெட்டுக்கு பார்த்தீங்க அப்படின்னா புதுசு கிடையாது. ஆல்ரெடி ஒரு சில வெஹிக்கிள்லாம் இருக்குதான். பட் அதோட பர்பஸ்ஃபுல் ஆடியன்ஸுங்கிறது கொஞ்சம் கம்மி. இதை யூஸ் பண்ணக்கூடிய கஸ்டமர்ஸுங்கிறது கொஞ்சம் கம்மி அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்த பிளேஸில் ஒரு வெஹிக்கிளை வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க ஹீரோ நிறுவனம். வாங்க இந்த Zoom 160 எப்படி இருக்குது அப்படிங்கிறத டீட்டெயிலாக இந்த வீடியோவில் நம்ம பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், இந்த மேக்ஸி ஸ்கூட்டர்னா என்ன? இந்த செக்மெண்ட் புதுசாக இருக்கே அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். புதுசு கிடையாது. ஆல்ரெடி BMW மாதிரியான பிராண்ட்ஸ்லாம் இந்த ஸ்கூட்டர் செக்மெண்ட்குள்ளே இருக்காங்க தான், மேக்ஸி ஸ்கூட்டர் செக்மெண்ட்டில். நம்ம வந்து அப்ரிலாவில் வந்து பார்த்துருப்போம். SXR இந்த மாதிரியான ஸ்கூட்டர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அந்த மேக்ஸி ஸ்கூட்டர் கேட்டகரிக்குள்ளே தான் வந்து இருக்கும். இப்படி இந்த ஸ்கூட்டர் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது வந்து ஒரு டே டு டே கம்யூட்டராக நீங்கள் டெய்லி பர்பஸ்க்கு வந்து யூஸ் பண்ணலாம். அதே மாதிரி லாங் ரைட்ஸ்லாம் போகிறீங்க அப்படின்னும் போது அந்த லாங் ரைட்ஸுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கிற வகையில் இந்த ஸ்கூட்டர்ஸ் இருக்குன்னு சொல்லலாம். இந்த வெஹிக்கிள் காம்படிட் பண்ணுற முக்கியமான ஒரு காம்படிட்டர் யாருன்னு கேட்டிங்கன்னா யமகாவோட ஏஆர்எக்ஸ் தான். ஸோ ஏஆர்எக்ஸ் 155 அந்த வெஹிக்கிளை தான் மெயினாக இது காம்படிட் பண்ணுற வகையில் வந்து உருவாக்கியிருக்காங்க. ஸோ வாங்க Zoom 160ல் என்னெல்லாம் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு டிசைனில் இருந்து ஆரம்பிப்போம் அண்ட் டோட்டலாக ஸ்பெக்ஸ் எல்லாமே பார்க்க ஆரம்பிப்போம். ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டூயல் பேரல் LED ஹெட்லைட் செட்டப் பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். பிரைட்னஸ் வந்து பெட்டராகவே இருக்கிற வகையில் தான் இதை வந்து உருவாக்கியிருக்காங்க. ஸோ ஹெட்லைட் வந்து எல்இடியில் கொடுத்துருக்காங்க, டெய்ல் லைட் எல்இடி கொடுத்துருக்காங்க. பட் இண்டிகேட்டர்ஸ் வந்து ஹாலோஜனில் தான் வந்து கொடுத்துருக்காங்க. மேபி ஒரு எல்இடி இண்டிகேட்டர்ஸ் கொடுத்துருந்தாங்கன்னா இன்னுமே நல்லா இருந்திருக்கும். வைசர் பொறுத்த வரைக்கும் ஒரு வைடரான வைசர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து கொடுக்குறாங்க. இன்னும் வேணும் உங்களுக்கு டூரிங்காக இந்த வெஹிக்கிள் எடுக்க போகிறீங்க அப்படின்னா ஆக்சரிஸாக இன்னும் அதிக லென்த் இருக்கக்கூடிய வைசர்ஸும் நீங்கள் இவங்கள்ட்டே வந்து வாங்கிக்கவும் முடியும். ஸோ இந்த வெஹிக்கிளோட டிசைன் பார்த்தீங்க அப்படின்னா இவங்க எக்ஸ்பல்ஸோட ரெஃபரன்ஸை வச்சு தான் அந்த டிசைனை வந்து உருவாக்கியிருக்கோம் அப்படின்னு வந்து சொன்னாங்க. ஏன்னா இந்த ஸ்கூட்டரை ஒரு அட்வென்ச்சர் ஸ்கூட்டராகவும் பிளேஸ் பண்ணி தான் இந்த ஸ்கூட்டரை வந்து உருவாக்கியிருக்காங்க. அப்படின்னா எக்ஸ்பல்ஸு ஹிமாலயனுக்கு பதிலாக இதை எடுத்துக்கிட்டு அட்வென்ச்சர் ட்ரிப்ஸ்லாம் நிறையா வந்து போகலாமா அப்படின்னு வந்து கேட்பீங்க. பட் அப்படி இவங்க வந்து சொல்லலை. சின்ன சின்ன அட்வென்ச்சர் பர்பஸ், நீங்கள் வந்து ஒரு கொடைக்கானல், ஊட்டி இந்த மாதிரியான பகுதிகளில் போகிறீங்க, மேடு பள்ளமான பகுதிகளில் கிளைம் பண்ணால் இந்த ஸ்கூட்டரை வச்சு பண்ண முடியும் அப்படின்னு இருக்காங்க. அதுக்கு தகுந்த டயர்ஸ் தான் இவங்க வந்து பயன்படுத்தியிருக்காங்க. பிளாக் பேட்டன் டயர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. கிரவுண்ட் கிளியரன்ஸ் 155 mm தான் இருக்குது. இது அட்வென்ச்சருக்கு போதுமான்னு எனக்கு வந்து சத்தியமாக தெரியல. அப்படியே நம்ம சைட் ப்ரொஃபைல் விஷயத்துக்கு வருவோம். ஸோ இங்கே பார்க்கலாம், ஃபியூல் டேங்க் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து கொடுத்துருக்காங்க. யூஸ்வலாக இருக்கக்கூடிய ஸ்கூட்டர்ஸில் நம்ம என்ன பண்ணுவோம்னா இங்கே வந்து நம்ம ஸ்டோரேஜ் ஸ்பேஸுங்கிறது எதிர்பார்ப்போம். பட் அது மாதிரிலாம் இந்த வெஹிக்கிளை பொறுத்தவரைக்கும் எதிர்பார்க்க முடியாது. டேங்க் வந்து இங்கே இருக்குது. ஸோ 7 லிட்டர் பார்த்தீங்க அப்படின்னா இதோட ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டி அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. ஸோ சைட் ப்ரொஃபைல் இந்த ஜூமோட பேட்சிங்காக இருக்கட்டும், எக்ஸாஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் ரைஸ் பண்ணி ஹை மவுண்டடாக கொடுத்துருக்க எக்ஸாஸ்ட்டாக இருக்கட்டும், இதெல்லாமே பார்க்க ரொம்பவே சூப்பராகவே இருக்குது அப்படின்னு சொல்லுவேன். ஸோ டெயில் ப்ரொஃபைல் பார்த்தீங்க அப்படின்னா ஹெட் ஷேப்ல இருக்கக்கூடிய டெயில் லைட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா இவங்க வந்து ஆஃபர் பண்றாங்க. இதுவும் எல்இடி தான், நான் ஆரம்பத்திலே சொன்ன மாதிரி. பட் ஆனால் ரொம்ப சேரு அங்கங்கன்னு அடிக்குது. எனக்கு தெரிஞ்சு பின்னாடி பில்லியன்லாம் உட்காந்தா மேலே வந்து அடிக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். 140 செக்ஷன் டயர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால நிறைய இடங்கள்ல பார்த்தீங்கன்னா சேரு வந்து தெரிக்குது அப்படின்னு வந்து சொல்லலாம். வெஹிக்கிளோட டிசைன் சீரியஸ்லி டிசைனாக நல்லா இருக்குது. ரோட் ப்ரெசன்ஸுங்கிறது ரொம்ப சூப்பராகவே இருக்குது அப்படின்னு சொல்லலாம். நாங்கள் ஒரு 55 கிலோமீட்டர் பைக்கில் ஓட்டிட்டு தான் நாங்கள் இந்த இடத்துக்கு வந்தோம். நிறைய இடங்களில் பார்த்தீங்கன்னா ஒரு டிராஃபிக்கில் நிற்கும் போது இல்லை ரோட்டில் போகும்போது பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வெஹிக்கிளை வந்து பார்க்குறாங்க. ஒரு வித்தியாசமாக இருக்குது இந்த வெஹிக்கிள், என்ன வெஹிக்கிளாக இருக்குன்னு அப்படி பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்த லெவலுக்கு பார்த்தீங்கன்னா டிசைன் அப்படிங்கிறது ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. வாங்க அடுத்து சீட்டிங் கம்ஃபர்ட் விஷயத்துக்கு வருவோம். ஸோ சீட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 782 mm இருக்கக்கூடிய சீட் ஹைட் இருக்கக்கூடிய சீட் வந்து பயன்படுத்தியிருக்காங்க. ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துலலாம் வந்து அந்த குஷனிங் வந்து பெட்டராகவே இருக்குது அப்படின்னு சொல்லுவேன். நீங்கள் உட்காந்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல வந்து ரெஸ்ட் ஆகிறது வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளாக வந்து ஃபீல் ஆகுது. நான் அப்படியே உட்காந்து காமிக்கிறேன் பாருங்களேன். என்னோட ஹைட் வந்து 5.8. என்னால் தாராளமாக பார்த்தீங்கன்னா காலை வந்து கீழே வந்து வைக்கவே முடியுதுன்னு சொல்லுவேன். தாராளமாக நல்லா கம்ஃபர்டபுளாக பார்த்தீங்கன்னா காலை வந்து கீழே வைக்க முடியுது. ஆல்மோஸ்ட் 140 kg பக்கம் இதோட வெயிட் அப்படிங்கிறது, 140+
வெயிட் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. பட் ஈஸியாக தான் ஹேண்டில் பண்ண முடியுது அப்படின்னு சொல்லுவேன். ரொம்ப ஈஸியாக ஹேண்டில் பண்ணுற வகையில் தான் இந்த ஸ்கூட்டரை வந்து வடிவமைச்சிருக்காங்க. கம்ஃபர்ட் தி பெஸ்ட்னு சொல்லுவாங்க. ஸ்கூட்டர்லேயே நல்லா கம்ஃபர்டபுளான ஸ்கூட்டராக பார்க்குறீங்க அப்படின்னா தி பெஸ்ட்னு சொல்லுவேன் இந்த ஸ்கூட்டரை பொறுத்த வரைக்கும். கால் வைக்கிறதுக்கு பாருங்கள், அந்த ரைடிங் ட்ரையாங்கிள் எப்படி இருக்குது, பிடிக்கிறதுக்கு எந்த லெவலுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்குது அப்படிங்கிறது. சீட்டோட குஷனிங்கும் வந்து பெட்டராக வந்து பண்ணியிருக்காங்க. இன்கேஸ் நீங்கள் ஹைவேல வந்து க்ரூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னும் போது ஸோ இந்த இடத்துல இப்படி காலை வச்சு ஒரு க்ரூசர் பைக்கில் உட்காந்து எந்த லெவலுக்கு கம்ஃபர்டபுளாக ட்ரைவ் பண்ணுவோமோ அது மாதிரி இந்த ஸ்கூட்டரை வந்து உங்களால் ட்ரைவ் பண்ணவும் முடியும். ஸோ இந்த விஷயம் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. இதை வந்து ஹீரோ வந்து டூயல் ஃபுட்ரெஸ்ட் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இது பில்லியன் சீட்டுக்கும் பார்த்தீங்கன்னா நல்ல பெரிய பில்லியன் சீட்டாக தான் வந்து கொடுத்துருக்காங்க. பட் சீட் ஹைட் அதிகம் அப்படிங்கிறனால வயசானவங்க காலை தூக்கி போட்டு ஏறுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். பட் 2 சைடு கால் போட்டு உட்காந்து ஒரு டூரிங்லாம் வந்து பண்ணுறீங்கன்னா இந்த சீட் வந்து கம்ஃபர்டபுளாகவே இருக்கும். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பிடிச்சிக்கிறதுக்கும் வந்து கிராப் ரயில் வந்து கொடுத்துருக்காங்க. ரொம்ப கம்ஃபர்ட்டாகவே இருக்குது. ஆக்சுவலாக பின்னாடி வந்து உங்களுக்கு 140 செக்ஷன் டயர் வந்து கொடுத்துருக்காங்க. மண்ணெல்லாம் பார்த்தீங்கன்னா கண்ணா மண்ணுன்னு அடிக்குது, சேரலாம். மேபி இதை கொஞ்சம் ரீடிசைன் பண்ணியிருந்தாங்கன்னா, சேரு மேலே அடிக்காத மாதிரி ரீடிசைன் பண்ணியிருந்தாங்கன்னா இன்னுமே நல்லா இருந்திருக்கும். ஆக்சுவலாக அந்த பைக்கோட டிசைன் பர்சனலாக எனக்கு பிடிச்சிருக்கு. டிசைனுங்கிறது சப்ஜெக்டிவ் தான். எல்லாருக்கும் பைக்கோட டிசைன் பிடிக்கும் அப்படின்னு வந்து சொல்ல முடியாது. பட் இது சப்ஜெக்டிவ் தான். உங்களுக்கு பிடிச்சிருக்கா என்னன்றதை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த வெஹிக்கிளில் ஸ்டோரேஜ் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 22 லிட்டர் ஸ்டோரேஜ் வந்து கொடுத்துருக்காங்க. ஹெல்மெட் வச்சுமே நிறைய ஸ்பேஸ் வந்து இருக்குது. தாராளமாக பார்த்தீங்கன்னா ஒரு ஃபுல் ஹெல்மெட் வந்து கேரி பண்ணவும் முடியும். அதே மாதிரி இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு க்ளோ பாக்ஸும் பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. பட் இந்த க்ளோ பாக்ஸ் வந்து க்ளோஸ் பண்ணிக்கிற மாதிரி இருக்கிறது ஒரு பாசிட்டிவ் சைடாக இருந்தாலும் இதில் ஒரு பிரச்சனையை நான் வந்து ஃபேஸ் பண்ணேன். ஸோ இதில் மேக்ஸிமம் நம்ம என்ன வைப்போம்னா மொபைல் ஃபோன் தான் வைப்போம். ஸோ அதை வைக்கும்போது இது வந்து கரெக்டாக உள்ளே வந்து போக மாட்டேங்குது. இப்போ நம்ம வந்து இப்போ பார்த்து வைக்கிறனால இதை வந்து உள்ளே வந்து வைக்க முடியுது. இதே நம்ம வண்டி ஓட்டிக்கிட்டு இருக்கவ பார்த்தீங்கன்னா கரெக்டாக இந்த இடம் இடிக்குது, உள்ளே வந்து சரியாக ஃபிட் ஆக மாட்டேங்குதுன்னு சொல்லுவேன் மொபைல் ஃபோனை பொறுத்த வரைக்கும். அதே மாதிரி உள்ளே வச்ச மொபைல் ஃபோனை ஏதாவது ரிங் அடிக்குதுன்னு எடுக்கிறோனாலும் கொஞ்சம் கஷ்டமாகவே இருக்குது. யூஎஸ்பி போர்ட் பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. ஸோ இதை சார்ஜ் பண்ணி மொபைல் ஃபோனை நீங்கள் உள்ளே போட்டிங்கன்னா அது பாட்டுக்கு சார்ஜ் ஆகிட்டே இருக்கும். ஸோ இந்த வெஹிக்கிளை பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக வந்து கீலெஸ் ஃபங்க்ஷனோட தான் வந்து வடிவமைச்சிருக்காங்க. கீ உங்கள் பேக்கெட்டில் இருந்தாலே போதும். ஸோ உங்கள் பேக்கெட்டில் கீ நீங்கள் வச்சுருந்தீங்கனாலே போதும். இந்த வெஹிக்கிளை ஈஸியாக ஆன் பண்ணுறதா இருக்கட்டும், ஆஃப் பண்ணுறதா இருக்கட்டும், அண்ட் சீட் ஓப்பன் பண்ணுறதா இருக்கட்டும், இது எல்லாமே ஈஸியாக வந்து பண்ண முடியும். இதை நம்ம வந்து ஆக்டிவால எட்ஸ்மார்ட் அப்படின்ற வெஹிக்கிள்லேயே வந்து பார்த்துருக்கோம். சேம் அது மாதிரியான ஒரு கீலெஸ் ஃபங்க்ஷன் தான் இதுலேயும் வந்து கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் விஷயத்துக்கு வருவோமே. இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டரை பார்க்கும்போது எனக்கு ஒரு விஷயம் தோணுச்சு. இவ்வளவு பண்ண ஹீரோ அட்லீஸ்ட் ஒரு டிஎஃப்டி கிளஸ்டர் கொடுத்துருக்கலாமே அப்படின்னு தோணுச்சு. இதில் டிஜிட்டலில் இருக்கக்கூடிய இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் தான் வந்து பயன்படுத்தியிருக்காங்க. சிமிலரான இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் நம்ம வந்து எதில் பார்த்துருக்கோம்னா எக்ஸ்பல்ஸில் வந்து பார்த்துருப்போம். எக்ஸ்பல்ஸோட அந்த 4V மாடல்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அதில் பார்த்து அந்த கிளஸ்டர் தான் இதில் வந்து பயன்படுத்தியிருக்காங்க. மேபி டிஎஃப்டி கொடுத்துருக்கலாம். இதில் கனெக்டிவிட்டி ஃபங்க்ஷன்லாம் இருக்குதான், 10x10 நேவிகேஷன்லாம் இருக்குதான். காம்படிட்டர்ஸ் எல்லாம் டிஎஃப்டி வந்து கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம 110cc ஜூபிட்டர்லேயே டிஎஃப்டி டிஸ்பிளே வந்து பார்க்குறோம், ஆக்டிவாவில் டிஎஃப்டி டிஸ்பிளே வந்து பார்க்க ஆரம்பிச்சிட்டோம். அப்படி இருக்க சூழலில் இதுலேயும் டிஎஃப்டி டிஸ்பிளே கொடுத்துருந்தாங்கன்னா இன்னுமே நல்லா இருந்திருக்கும். ஸோ அதை ஏன் ஹீரோ செய்யலை அப்படின்னு எனக்கு தெரியல. மேபி அடுத்த அப்டேட்டில் அதை நம்ம எதிர்பார்ப்போம். ஸோ இதுலேயே பார்க்கலாம் பூட்டுக்கும் ஓப்பன் பண்ணுறதுக்கான சுவிச்சஸ் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது. மித்த சுவிச்சஸ் விஷயத்துக்கு வருவோம். ஆஸ் யூஷுவல் ரைட் சைடில் அந்த i3s இன்ஜின் கில் ஸ்விட்ச் அண்ட் i3s ஃபங்க்ஷனோட வந்து கொடுத்துருக்காங்க. செல்ஃப் ஸ்டார்ட் வந்து இருக்குது. லெஃப்ட் சைடு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ஹெட்லைட்டு, பாஸ் ஸ்விட்ச், இண்டிகேட்டர், அதே மாதிரி ஹாரன் கொடுத்துருக்காங்க. மேபி அசார் வந்து கொடுத்துருந்தாங்கன்னா நல்லா இருந்திருக்கும். பட் அதுவும் இதில் வந்து மிஸ் பண்ணியிருக்காங்கன்னே சொல்லலாம். ஸோ இந்த வெஹிக்கிள் பார்த்தீங்கன்னா 4 விதமான கலர் ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. எல்லாமே டூயல் டோன் செட்டப் தான். யங்ஸ்டருக்கு பிடிக்கிற மாதிரி கலர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. பைக்கோட ஃபிட் அண்ட் ஃபினிஷ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நாட் பேட், நல்லா தான் பண்ணியிருக்காங்க. பேனல்ஸ் நடுவில் பார்த்தீங்கன்னா கேப்பெல்லாம் வந்து பெருசாக இல்லை. பட் இந்த ஏரியாலாம் பார்த்தீங்கன்னா மல்டிபிள் பேனல்ஸை வந்து கம்பைன் பண்ணி தான் இந்த டிசைனை வந்து கொண்டு வந்திருக்காங்க. லாங் டேர்ம் ரிலையபிளாக இருக்குமா அப்படிங்கிறது ஒரு கொஷின் மார்க்காக இருக்குது. சின்னதாக ஒரு லாக் உடஞ்சிருச்சுனாலும் உள்ளுக்குள்ளே கடன்னு சத்தம் வர ஆரம்பிச்சிடும். மேபி இது இப்போதைக்கு ஃபிட் அண்ட் ஃபினிஷ்லாம் பக்காவாக இருக்குது. பட் லாங் டேர்மில் டெஸ்ட் பண்ணும்போது தான் தெரியும் இதோட ஃபிட் அண்ட் ஃபினிஷ் எப்படி இருக்குன்றது. ஸோ அடுத்ததாக வீல்ஸ், பிரேக், சஸ்பென்ஷன் விஷயத்துக்கு வருவோமே. வீல்ஸ் பொறுத்த வரைக்கும் 14 inches வீல்ஸுங்க இதில் வந்து பயன்படுத்தியிருக்கிறது. சீரியஸ்லி ரொம்ப சூப்பராக இருக்குது. அதோட டயர் ப்ரொஃபைல் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் 120யும் ரியரில் 140யும் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஃப்ளிக்கபிலிட்டி, கார்னரிங் எல்லாம் எப்படி இருக்குங்கிறத நம்ம ரைடில் வந்து டீட்டெயிலாக பேசுவோம். அதே மாதிரி இந்த வெஹிக்கிள் S150க்கு மேலே இருக்கிறதுனால சிங்கிள் சேனல் ஏபிஎஸ் கொடுக்குறாங்க. ஃப்ரண்ட்டில் 240mm டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. ரியரில் ட்ரம் பிரேக் தான் வந்து கொடுத்துருக்காங்க. சிங்கிள் சேனல் ஏபிஎஸ் இருக்கிறது ஒரு பாசிட்டிவ் சைடு அப்படின்னு ஒன்று சொல்லலாம். சஸ்பென்ஷன் பொறுத்த வரைக்கும் ஃப்ரண்ட்டில் டெலஸ்கோப்பிக்கு, ரியரில் வந்து ட்வின் ஷாக் அப்சர்ஸ் வந்து பயன்படுத்தியிருக்காங்க. சஸ்பென்ஷன் மேபி இன்னும் கொஞ்சம் சாஃப்டராக இருந்தால் பெட்டராக இருக்கும்னு தோணுச்சு. இந்த வெஹிக்கிள் ரைட் பண்ணதுலேயே எனக்கு சஸ்பென்ஷன் தான் அந்த அளவுக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லுவேன். கொஞ்சம் ஸ்டிஃபாக தாங்க இருக்குது சஸ்பென்ஷன் பொறுத்த வரைக்கும். ஓகே வியூவர்ஸ், முக்கியமாக இந்த ஸ்கூட்டரில் பார்க்க வேண்டியது இன்ஜினாக தான் இருக்கும். ஆக்சுவலாக இதில் வந்து ஒரு புது இன்ஜின் தான் டெவலப் பண்ணி கொண்டு வந்திருக்காங்க. 156cc கொண்ட
லிக்விட் கூலிங் சிஸ்டம் இருக்கக்கூடிய இன்ஜின் 4 வால்வ் SOHC செட்டப்ல தான் கொடுத்துருக்காங்க. CVT டிரான்ஸ்மிஷனோட பேர் பண்ணியிருக்காங்க. இந்த வெஹிக்கிள் அதிகபட்சமாக ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய பவர் 14.6 BHP பவரும் 14 Nm ஆஃப் டார்க் வந்து ப்ரொடியூஸ் பண்ற வகையில் இந்த வெஹிக்கிள் வந்து உருவாக்கியிருக்காங்க. எஸ், இந்த வெஹிக்கிள் எப்படி இருக்கு அப்படிங்கிறத நம்ம ரைட் பண்ணி பார்ப்போம் வாங்க. ஓகே வியூவர்ஸ், நம்ம வந்து வெஹிக்கிளை வந்து எடுப்போம். இது வந்து கொஞ்சம் ஹில் ஏரியா தான் இது. அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு வந்து பெட்டரான ஒரு இது வரும். வியூ பார்க்க எப்படி இருக்குது அப்படின்னு பாருங்கள். ஸோ வெஹிக்கிளை ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஐடலில் ஒரு மைனர் வைப்ரேஷன் வந்து இருக்குன்னு சொல்லுவேன். பட் வெஹிக்கிள் ஓட்டும் போது அந்தளவுக்கு வைப்ரேஷனில் அதெல்லாம் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். சைட் மிரர் பின்னாடி பார்க்க கிளியராகவே தெரியுது. வெஹிக்கிளை வந்து பார்க்க முடியுது. ஓட்டுவோம். கம்ஃபர்ட் தாங்க வேற லெவல். உட்காந்தா அப்படியே சூப்பராக இருக்குது. ஒரு சோஃபாவில் உட்காந்து ஓட்டுற மாதிரி இருக்குன்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு நல்லா கம்ஃபர்ட்டாக வந்து கொடுத்துருக்காங்க. மழை பெஞ்சிட்டே இருக்கு. ஸோ ஐடலில் வந்து ஒரு 40லலாம் க்ரூஸ் பண்ணுறீங்கன்னும் போது நல்லா கம்ஃபர்ட்டாக இருக்கும். ஓகே, ஃபஸ்ட்டு நான் இதில் ஒரு விஷயம் சொல்லணும். சஸ்பென்ஷன் பற்றி பேசியிருப்பேன். ஒரு மைனர் ஸ்டிஃபர் நோட் இருக்குங்கிறது நீங்கள் பார்க்கலாம். ஒரு மேடு பள்ளமான சின்ன சின்ன மேடு பள்ளமான பகுதிகளில் விடும்போது அந்த ஷாக் வந்து நல்லாவே தெரியுது. அண்ட் ட்ராவல் டிஸ்டன்ஸ்லாம் பெட்டராக கொடுத்துருக்காங்க. அந்த சின்ன சின்ன ஆஃப் ரோட்ஸ் போகும்போது அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் சொல்லுவேன். மற்றபடி இன்னும் கொஞ்சம் சஸ்பென்ஷன் வந்து சாஃப்டாக இருக்கிற மாதிரி கொடுத்துருந்தா சிட்டி யூசேஜுக்கு பெட்டராக இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம். ஆரம்பத்திலே சொன்னதுதான், இந்த வெஹிக்கிள் ஆஃபர் பண்ணுற விஷயமே வேற அப்படின்னு நம்ம சொன்னோம்ல, அதே தான். ஸோ நீங்கள் நார்மல் ஸ்கூட்டரோட ஒப்பிட்டீங்கன்னா அது மாதிரி இருக்காது. நம்ம இங்கே வந்து எங்கேயுமே ஹை ஸ்பீட்லாம் வந்து போக முடியாது. ஆக்சுவலாக இவங்க பார்த்தீங்கன்னா 11 செகண்ட் சம்திங் உங்களுக்கு கீழே டிஸ்பிளே ஆகும். 0 to 100 போக முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் நம்ம வந்த ரோடு ஃபுல்லாக சிட்டி தாங்க, ஹைவே ரோடு கிடையாது. அதனால் இங்கெல்லாம் வந்து நம்ம அந்த ஹை ஸ்பீட்லாம் வந்து ஓட்டி பார்க்க போகிறது கிடையாது. இது வந்து ஒரு ஹில் ஏரியா, அதில் தான் நம்ம வந்து ஓட்டிகிட்டு இருக்கோம். ஸோ இங்கே பார்க்கலாம், ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குங்க. கார்னரிங்லாம் வந்து ஜாலியாக வந்து பண்ண முடியுது. டயர் வந்து அகலமாக கொடுத்துருக்கனால பெட்டர் ஸ்டெபிலிட்டி வந்து இருக்குன்னு சொல்லலாம். ரொம்ப ஸ்டேபிளாகவும் இருக்குது. அது மாதிரி இந்த சேசி பார்த்தீங்கன்னா ஃப்ளெக்சிபிளாக இருக்கிற வகையில் வந்து கொடுத்துருக்கோம். ஸோ ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் இருக்கும், அதே சமயத்தில் ஃப்ளெக்சிபிளாக இருக்கும், பெட்டர் ரைட் அண்ட் ஹேண்ட்லிங் இருக்கும் அப்படின்னு ஈவெண்ட்டில் வந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ இதை வந்து நம்ம இங்கே வந்து நம்மளால் ஃபீல் பண்ண முடியுது. ஒரு சின்ன சின்ன இந்த கார்னர்ஸ்லாம் எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்ஃபர்டபுளாக கார்னர் வந்து எடுக்க முடியுது. ஸோ பர்ஃபார்மன்ஸ் பொறுத்த வரைக்கும் நல்லா இருக்குங்க. ஒரு ரொம்ப லீனியராக பவரை வந்து டெலிவரி பண்ணுது. நம்ம ஒரு ஓவர் டேக்கிங்னா ரொம்ப கான்ஃபிடண்ட்டாக எடுக்க முடியுது. பர்ஃபார்மன்ஸ் ரீதியாக எந்த ஒரு குறையும் சொல்ல முடியாது. எனக்கு தெரிஞ்சு இதோட ஸ்வீட் ஸ்பாட்டுங்கிறது 80, 85 to 90 அந்த ரேஞ்சில் வந்து சொல்லலாம். க்ரூஸ் பண்ணுறீங்க அப்படின்னும் போது 85 to 90 க்ரூஸ் பண்ணும்போது வைப்ரேஷன்ஸ் அப்படிங்கிறது நான் எங்கேயுமே வந்து பார்க்கல. நல்ல ரிஃபைண்டாகவும் இந்த இன்ஜினை வந்து உருவாக்கியிருக்காங்கன்னு சொல்லலாம். இப்போ நம்ம அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக சிட்டிக்குள்ளே வந்தாச்சு. இங்கே நம்மளுக்கு சிட்டி ரைடு எப்படி இருக்குன்றத பார்ப்போம். பவர் வந்து அடிக்குவேட்டாக இருக்குங்க, நல்லா இருக்கு. ஸோ ஓவர் டேக்கிங்லாம் எடுக்கும்போது ஈஸியாக ஓவர் டேக் வந்து பண்ண முடியுது. மைலேஜ் எவ்வளோ கொடுக்கும் அப்படிங்கிற ஒரு கொஷின் இருக்கும். நான் ஓட்டுனதை வச்சு சொல்கிறேன், எனக்கு இதோட எக்ஸாக்ட் மைலேஜ் தெரியாது. பட் 30 to 35 மேபி கிடைக்கலாம் அப்படின்னு சொல்லுவேன். மைலேஜ் பொறுத்த வரைக்கும் மைலேஜ் ப்ரிஃபரன்ஸ்லாம் இந்த ஸ்கூட்டரை பொறுத்த வரைக்கும் எதிர்பார்க்காதீங்க. அதிகபட்சம் இது கிடைச்சாலே ஒரு பெட்டர் மைலேஜ் தான். ஒரு 40 கிடைச்சிச்சுன்னா சூப்பர்னு சொல்லுவேன். பட் அவ்வளோ கிடைக்குமான்றது ஃபிங்கர் கிராஸ் தான். ஓகே வியூவர்ஸ், நம்ம வந்து இது கொஞ்சம் ஹில் ஏரியா. இங்கே பைக்கோட ஸ்டெபிலிட்டி இதெல்லாம் வந்து பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. இது கொஞ்சம் ரோடும் ஃப்ரீயாக தான் இருக்கும். கொஞ்சம் ஆக்சிலரேஷனும் பண்ணி காட்டுறேன் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பாருங்கள். ஸோ இந்த ரோட்டை ட்ரை பண்ணுவோம். ஒரு 80 வரைக்கும் போவோம், எப்படி இருக்குன்னு பாருங்க. ஸோ பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப அக்ரெசிவ்லாம் கிடையாது, லீனியராக வந்து பர்ஃபார்மன்ஸை வந்து டெலிவரி பண்ணுது. லீனியராக பார்த்தீங்கன்னா பர்ஃபார்மன்ஸ் வந்து டெலிவரி பண்ணுற வகையில் வந்து கொடுத்துருக்காங்க.
பட் ஒரு 150 160 ஸ்கூட்டர்ல நம்ம என்ன எதிர்பார்ப்போமோ அது இருக்குன்னு சொல்லலாம். பைக்குக்கு ஈக்குவலா இருக்கான்னு கேட்டா அந்த லெவலுக்கு கிடையாதுங்க. ஏன்னா ஒரு சிவிடியோட பேர் பண்ணும்போது அந்த ரப்பர் பேண்ட் எஃபெக்ட்ங்கிறது கொஞ்சம் கண்டிப்பா வெஹிக்கிள்ல இருக்க தான் செய்யும். ஸோ அதனால ஒரு பைக்கோட 150 ஃபர்ஸ்ட் செகண்ட் கியரை மாத்தி போற அளவுக்கான பர்ஃபார்மன்ஸ் இல்லை அப்படின்னாலும் இந்த சிவிடியை நல்லா ஆப்டிமைஸ் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம். ரொம்ப பவர் லாஸ், அது ரொம்ப ரப்பர் பேண்ட் எஃபெக்ட் அந்த மாதிரிலாம் இல்லை. நம்ம ஒரு ஆக்சலரேஷன் கொடுத்தோம்னா அங்க என்ன பவர் தேவையோ, ஓவர்டேக் என்ன பவர் தேவையோ அதை ரொம்ப கிளியராகவே கொடுக்குது அப்படின்னு சொல்லுவேன் இந்த பைக்ல பொறுத்த வரைக்கும். ஓகே விலர்ஸ், நம்ம சிட்டிக்குள்ள வந்தாச்சு. பூனே சிட்டி டிராஃபிக் அதிகமாக இருக்கிற இடம். இங்கே கம்யூட்டிங்க்கு எப்படி இருக்கு, சிட்டிக்குள்ள ஓட்டுறதுக்கு எப்படி இருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். ஸோ இந்த வெஹிக்கிள் பார்த்தீங்கன்னா ஈஸியாக இருக்குது, ஃப்ளிக்கபிளாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஒவ்வொரு டேர்னிங் போடுறதுக்கும் சரி, இல்லை ஒவ்வொரு வண்டிக்கு நடுவில் கேப்பில் பூந்து வரத்துக்கும் சரி ரொம்ப ஈஸியாகவே இருக்குது. ஆக்சுவலாக வீல் பேஸ் கொஞ்சம் அதிகம் தான் மித்த ஸ்கூட்டரை காட்டிலும். இதில் நீங்கள் உள்ளே போகும்போது கொஞ்சம் பார்க்குற மாதிரி இருக்கும், சைடில் கீழே இடிக்குதா என்னன்றது. ஆனால் ரொம்ப கம்ஃபர்டபுளாக ஓட்ட முடியுதுன்னு சொல்லுவேன். ஸோ ஒரு பம்பர் டு பம்பர் டிராஃபிக்லேயுமே பார்த்தீங்கன்னா இந்த வெஹிக்கிளை ஈஸியாக ஹேண்டில் பண்ண முடியும். சீட் ஹைட் கொஞ்சம் அதிகம், அதனால கொஞ்சம் ஹைட்டா இருக்கிறவங்க பிரச்சனை இல்லாம ஹேண்டில் பண்ணலாம். ஸோ நீங்க பார்க்கலாம், டக்குன்னு சடன் ஆக்சலரேஷனாலும் ரெஸ்பான்சிவா இருக்கு இன்ஜின். பட் இதோட i3s பார்த்தீங்கன்னா குயிக்கா இல்லாத ஒரு ஃபீல் இருக்கு. எங்கேயா நிப்பாட்டு திருப்பி ஆக்சலேட்டர் கொடுக்கணும்னா கொஞ்சம் டைம் எடுத்துக்குது ஸ்டார்ட் ஆகிறதுக்கு. மேபி அது மட்டும் என்னன்னு பார்க்கணும் ஹீரோ. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த பைக்கோட பாசிட்டிவ் சைடு பார்த்தீங்க அப்படின்னா டிசைனை குறிப்பிடலாம். எனக்கு பர்சனலாக டிசைன் பிடிச்சிருக்கு. உங்களுக்கு பிடிச்சிருக்கான்றதை மறக்காம கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்க. ரைட் அண்ட் ஹேண்டிங் பட்டரா பண்ணியிருக்காங்க, வைடரான டயர்ஸ் கொடுத்துருக்காங்க. பர்ஃபார்மன்ஸ் 0 to 40 அக்ரெசிவ்னு சொல்லலாம், நல்லாவே இருக்கு. அதுக்கப்புறம் லீனியரா பவர் டெலிவரி பண்ற வகையில் உருவாக்கியிருக்காங்கன்னு சொல்லுவேன். மெயினா எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் இந்த சீட்டிங் கம்ஃபோர்ட், அது ரொம்ப பிடிச்சிருக்கு. லாங் ரைட்ஸுக்கு தகுந்த மாதிரி வைசர் அதெல்லாம் கொடுத்துருக்கிறது ஒரு பாசிட்டிவ் சைடுன்னு சொல்லுவேன். இதை எடுக்கக்கூடிய ஆட்கள்ன்றவங்க கொஞ்சம் கம்மி தான். எல்லாருக்குமே இந்த பைக் ஸ்கூட்டர் செட் ஆகுமான்னு கேட்டால் கண்டிப்பாக செட் ஆகாது. ஒருவேளை நீங்கள் சிட்டிக்கு ஸ்கூட்டரும் ஹைவேஸ்க்கு பைக்கும் பயன்படுத்தக்கூடிய ஆளாக இருக்கீங்கன்னா இதை நீங்கள் ப்ரிஃபர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லுவேன். பட் எல்லாருக்குமான ஸ்கூட்டர் இது கிடையவே கிடையாது. நெகட்டிவா பார்த்த விஷயம் பார்த்தீங்கன்னா பிரேக்கிங் இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணியிருந்தா நல்லா இருக்கும்னு தோணுச்சு. ரியர்ல டிஸ்க் பிரேக் இல்லாதனால அந்த ஒரு சில இடங்கள்ல சறுக்கவும் செஞ்சுச்சு. அதே மாதிரி சஸ்பென்ஷன் ரொம்ப ஸ்டிஃபான ஒரு சஸ்பென்ஷனை தான் கொடுத்துருக்காங்க. சிட்டிக்குள்ள மேடு பள்ளங்கள்ல ஓடும்போது கொஞ்சம் அன்கம்ஃபர்டா ஃபீல் ஆனிச்சுன்னு சொல்லுவேன். எனிவே அந்த டிஎஃப்டி கிளஸ்டரா இருக்கட்டும், அதே மாதிரி க்ரூஸ் கண்ட்ரோல் பார்த்தீங்கன்னா அவங்களோட கிளாமர் 125ல கொடுத்துருக்காங்க. அந்த வண்டிக்கு எதுக்குடா க்ரூஸ் கண்ட்ரோல் அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு இருந்துச்சு. மேபி இதுல க்ரூஸ் கண்ட்ரோல் கொடுத்துருந்தாங்கன்னா நான் ஒரு பாசிட்டிவ் சைடா சொல்லுவேன். ஏன்னா க்ரூஸ்ல நீங்க யோசிச்சு பாருங்க, ஒரு 80ல க்ரூஸ் போட்டிருக்கீங்க, பிரேக் அப்ளை பண்றீங்க, திரும்பவும் எப்படி நீங்க மித்த வண்டியா இருந்தா கியரை குறைக்கணும், கியரை ஏற்றணும், அதுக்கப்புறம் க்ரூஸ் அழுத்தணும்னு இருக்கும். பட் இந்த மாதிரி ஒரு ஆட்டோமேட்டிக் சிவிடி வெஹிக்கிள்ல நீங்க ஸ்பீடை டவுன் பண்ணிட்டு திரும்ப க்ரூஸ் பட்டனை ப்ரெஸ் பண்ணீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா 80 கொண்டு சேர்த்துரும். நீங்க ஆக்சலரேஷன் கொடுக்கணுன்ற அவசியம் இருக்காது. இப்படிதான் கார்ல ஒர்க் ஆகும். கார்ல ஆட்டோமேட்டிக்ல பர்ஃபெக்டா உங்களுக்கு க்ரூஸ் கண்ட்ரோல் இருக்கும். பட் மேனுவல் கியர் பாக்ஸ்ல பாத்தீங்கன்னா அந்த கியர் மாத்துறதே ஒரு மேனுவலா இருக்க வேலை. அதுல போய் க்ரூஸ்ன்ற போது எனக்கு அது பிடிச்சது கிடையாது. இதுல ஒருவேளை க்ரூஸ் கண்ட்ரோல் கொடுத்துருந்தாங்கன்னா இன்னுமே நல்லா இருக்கும்னு சொல்லுவேன். ஒரு சில ஃபீச்சர்ஸை இவங்க அப்கிரேட் பண்ணியிருந்தாங்கன்னா இன்னுமே பெட்டரா இருக்கும்னு சொல்லுவேன். இதோட எக்ஸ்பெக்டேஷன் பிரைஸ் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 190 அந்த ரேஞ்சில் ஆன் ரோட் காஸ்ட் வரும் அப்படிங்கிறாங்க. 1,90,000 அந்த 2 லட்ச ரூபா பக்கம் ஆன் ரோட் காஸ்ட்டுங்கிறது வரும். எனக்கு தெரிஞ்சு மேபி இவங்க காம்படிட்டரா நினைக்கக்கூடிய எமகாவோட ஏஆர்எக்ஸோட காட்டிலும் இந்த பிரைஸ் ஓகே. இன்னும் கொஞ்சம் கம்மி பண்ணியிருந்தாங்கனாலும் இன்னும் நல்லா இருக்கும்னு சொல்லுவேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படிங்கிற நம்பரை இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை தமிழ் வீல்ஸ் மணிகண்டன். நன்றி, வணக்கம்.